எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ஆலயத்துக்கு புதிதாக வந்திருக்கிறவர்களே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். தேவனுடைய சத்தியங்களை அவ்விதமாக கேட்பீர்களானால் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு சொன்னார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். பாருங்க, ஒளியை பற்றியும் நமக்கு தெரியும், இருட்டை பற்றியும் நமக்கு தெரியும். ஒளி ஒரு ஆசீர்வாதமான சக்தி, இருள் பாருங்க அது ஒரு பொல்லாத சக்தி. ஒளியே இல்லாம இருட்டுக்குள்ளே வாழ்கிற மக்களை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்திக்கவே முடியல. ஏன்னா ஒளியே இல்லாம இருட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க பாருங்க மற்றவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பார்க்க முடியாது. சில காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா செய்ய முடியாது. சில இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா போக முடியாது. ஏன்னா இருளின் சக்திக்குள்ள இருக்கிறாங்க. எளிமை நடக்கிறாங்க, எங்கேயாவது போய் இடறாங்க, எங்க முட்டும்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் பாருங்க இருளிலே வாழ்கிறவர்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய கலக்கம், ஒரு அதைரியம், ஒரு பயம்.